வணக்கம். இன்னைக்கு நாம சார்லி மங்கர் இருக்காரே, அவரோட ஒரு ஸ்பெஷல், ஒரு வித்தியாசமான சிந்தனை முறைய பத்தி பார்க்க போறோம். ஆமா. உலகத்தோட பெரிய இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர். அவர் எப்படி சிக்கலான விஷயங்களை டீல் பண்ணாரு, அதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு யூடியூப் வீடியோ உரை இருக்கு. அதுல மங்கரே சொல்ற மாதிரி அவரோட வெற்றிக்கு காரணம் பயங்கரமான புத்திசாலித்தனம்லாம் இல்லையா? ஆமா, சில சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் காரணம்னு சொல்றாரு. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் அது. இது வெறும் முதலீட்டுக்கு மட்டும் இல்ல. கரெக்ட். வாழ்க்கையில நிறைய இடத்துல யூஸ் ஆகும். குறிப்பா அவரோட அந்த ஃபேமஸ் இன்வெர்ட் கான்செப்ட், அதாவது தலைகீழா யோசிக்கிறது. ம் அதையும் அவர் யூஸ் பண்ணின சில பிராக்டிக்கல் டெக்னிக்ஸையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீங்க எப்படி விஷயங்களை அப்ரோச் பண்றீங்கன்னு யோசிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்வெர்ட், தலைகீழ் சிந்தனை. பொதுவா நாம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுவோம். ஆனா மங்கர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. அந்த பிரச்சனை எப்படி படுதோல்வி அடையும், இல்லனா நான் வேணும்னு நினைக்கிற ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன மோசமான விளைவு வரும்னா முதல்ல யோசிக்கணுங்கிறாரு. அட, இது நாம யோசிக்கிற மாதிரி இல்லையே, தலைகீழா இருக்கே. ஆமா, அதுக்கு அவர் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தப்போ நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. வானிலை அதிகாரி அவரு. ஓ, என்னது? பைலட்ஸை எப்படி சேஃபா வழி நடத்தலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவர் என்ன கேட்டுக்கிட்டாராம்னா, இந்த பைலட்ஸை நான் எப்படி கொல்றதுன்னு. என்னது? கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கே. கேட்க அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு. அப்படி கேட்டதுனால ரெண்டு முக்கியமான டேஞ்சர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாராம். என்னென்னது? ஒன்னு, பிளேன் விங்ஸ்ல ஐஸ் ஃபார்ம் ஆகுறது. இன்னொன்னு, எரிபொருள் தீந்து போறது. இந்த ரெண்டும் தான் பெரிய ரிஸ்க்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, அப்புறம்? அப்புறம் இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சாராம். அதாவது தோல்விக்கான வழியை அடைச்சிட்டான். வெற்றிக்கு பக்கத்துல போயிடலாம். இது நல்லா இருக்கு. கரெக்ட், அதுதான் அதோட ஐடியா. இன்னொரு உதாரணம் கூட சொன்னீங்களே, இந்தியாக்கு எப்படி உதவலாம்னு யோசிக்கிறத விட, ஆமா, இந்தியாக்கு எது ரொம்ப ஈஸியா ரொம்ப மோசமா கெடுதல் பண்ணணும்னு யோசிக்கிறது பெட்டர் பாலிசிக்கு வழிவகுக்கும்னு சொல்றாரு. வீக்னஸை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும், இல்லனா தவிர்க்கணும். இது கிட்டத்தட்ட கணக்குல ஆல்ஜிப்ரா பிரச்சனைய தலைகீழா மாத்தி சால்வ் பண்ற மாதிரி இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. மங்கர் தான் சொல்றாரு, சில சமயம் டார்கெட்டை நோக்கி போறதை விட தடைகளை விலக்கிட்டு போறது ஈஸி, எஃபெக்டிவ் கூட. இந்த தலைகீழ யோசிக்கிறதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது மாதிரி மங்கர் கிட்ட வேற என்ன பிராக்டிக்கல் அப்ரோச் இருந்தது? நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு 3D திங்கிங், முப்பரிமாண சிந்தனை. 3D திங்கிங் அப்படின்னா? அதாவது ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம அதோட ஆழம், வேற வேற கோணங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது. ஒரு நில மதிப்பீடு கேஸ் இருக்கு, அது நல்ல உதாரணம். சொல்லுங்களேன். ஒரு லேண்ட் வேல்யூவேட்டர் ஒரு நிலத்தோட மதிப்பை அதோட ஏரியா, அதாவது நீளம் அகலம் 2D வச்சு $1,25,000 கணக்கு போட்டாரு. சரி. ஆனா மங்கர் அதே நிலத்தை வேற மாதிரி பார்த்தாரு. அங்க எலக்ட்ரிக் டவர்ஸ் போடுற பிளான் இருந்துச்சு. அப்படி போட்டா அந்த நிலத்தோட உயரத்தை குறைக்க முடியாது. அதாவது மேடான பகுதியை வெட்டி பழத்துல போட முடியாது. இது ஒரு 3D பிரச்சனை. ஓஹோ, வெறும் ஏரியாவை மட்டும் பார்க்காம உயரத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டாரா? இதனால என்னாச்சு? $1,25,000 சொன்ன இடத்துக்கு இந்த 3D சிக்கலை சுட்டி காட்டி அந்த நிலத்தோட உண்மையான யூசேஜ் வேல்யூ லாஸ் ரொம்ப அதிகம்னு ஆர்கியூ பண்ணி அந்த ஓனருக்கு $600,000 வாங்கி கொடுத்தாரு மங்கர். அடேங்கப்பா, பாருங்க, ஒரே விஷயம்தான், பாக்குற கோணம் மாறினா எவ்ளோ வித்தியாசம் வருது. பேசிக்ஸ புரிஞ்சுக்கிறது, எல்லா டைமென்ஷன்லயும் பாக்குறது எவ்ளோ முக்கியம்னு தெரியுது. கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். சரி, இப்படி பல கோணத்துல பாக்குறது ஓகே. ஒரு விஷயத்தோட அளவை இல்ல மதிப்பை கணிக்கிறதுக்கு கூட அவர் ஒரு மாதிரி ஃபன்னான பேர் வச்சு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாராமே, ஓவர் ஷாட் கப்பாவுன்னு. அது என்னது? ஆமா, அது மிலிட்டரியில மாட்ட ஷெல் ஃபயரிங் பிராக்டிஸ்ல இருந்து கத்துக்கிட்டது. ஷாட் டார்கெட்டுக்கு கொஞ்சம் முன்னால விழும், அடுத்தது கொஞ்சம் பின்னால, மூணாவது கரெக்டா டார்கெட்ல. ஓ, ஓவர் ஷாட் அப்புறம் கப்பாவ். இது எப்படி மதிப்பீட்டுக்கு யூஸ் பண்ணாரு? ஒரு பொருளோட மதிப்பு இல்ல ஒரு நம்பரோட அளவு தெரியணும்னா முதல்ல அதோட எக்ஸ்ட்ரீம் ஹையும் எக்ஸ்ட்ரீம் லோவும் என்னன்னு ஒரு கெஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு நடுவுல இருக்கிற சரியான வேல்யூவை கப்பாவ் டார்கெட் பண்றது. ஓ, இது ஒரு மாதிரி நிச்சயமில்லாத சூழல்ல ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கான எஸ்டிமேட்டுக்கு வர ஹெல்ப் பண்ணும் போல. ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் தெரிஞ்சுக்கிட்டா நடுவுல இருக்கிற உண்மைக்கு கிட்ட போலாம். சரியா பிடிச்சிங்க. ரொம்ப அதிகமா மதிப்பிடுறதையும் ரொம்ப குறைவா மதிப்பிடுறதையும் தவிர்த்து ஒரு பிராக்டிக்கலான முடிவுக்கு வர இது உதவும். சரி, இப்படி தோராயமா மதிப்பிடுறது ஒரு பக்கம். ஆனா எவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணணும்? அதுலயே மங்கருக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்த மாதிரி தெரியுது.
போதுமான அளவு ஆராய்ச்சி, அதாவது சஃபிஷியன்ட் டியூ டிலிஜென்ஸ் பத்தி என்ன சொல்றாரு? அதுக்கு அனடார்கோன்னு ஒரு பெரிய அமெரிக்கன் ஆயில் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் அனுபவத்தை சொல்றாரு. அந்த கம்பெனி இருந்த பெர்மியன் பேசின் ஏரியா வந்து அமெரிக்காவோட பெஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுத்தது, மேனேஜ்மெண்ட்டும் ட்ரஸ்டடான ஆளுங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப நாள் அனலைஸ் பண்ணாங்களா? இல்ல, இந்த பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதும் வாரன் பஃபெட் கூட பேசிட்டு டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மங்கர் என்ன சொல்றாருன்னா, ஓவரா தேவையில்லாம டியூ டிலிஜென்ஸ் பண்றதுங்கிறது சொல்லுங்க. அது பெரும்பாலும் நம்ம சிந்தனையில இருக்கிற ஒரு வீக்னஸையோ இல்ல முடிவெடுக்க தயங்குற ஒரு இன்செக்யூரிட்டியை தான் காட்டுதுங்கிறாரு. ஆனா சரியா ரிசர்ச் பண்ணாம விட்டா ரிஸ்க் இல்லையா? அதான் சொல்றாரு, ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு 96% நீங்க கன்வின்ஸ்டா இருந்தா கூட போதுங்கிறாரு. 96%ஆ? அது போதுமா? ம் உதாரணத்துக்கு எஸ்ரி மாதிரி ஒரு நல்ல வெளிப்படையா தெரியற பிசினஸ பாக்குறீங்கன்னா அதோட ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டரையும் நோண்டி பார்க்க தேவையில்ல. முக்கியமான விஷயங்கள் கரெக்டா இருக்கா, அவ்வளவுதான். அது ஓகேனா அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதான். ஓகே, அப்போ மங்கரோட அணுகுமுறை சிம்பிளா சொல்லணும்னா, பெரிய சக்சஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸா இருக்க வேணாம். ஆனா காமன் முட்டாள்தனங்களை தவிர்க்கணும். அடிப்படை உண்மைகளை எப்பவும் மனசுல வச்சுக்கணும். பிரச்சனைகளை பல கோணத்துல பார்க்கணும். இது வெறும் ட்ரிக்ஸ் இல்ல, இது ஒரு டிசிப்ளின்டான திங்கிங் ப்ராசஸ். நிச்சயமா. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க உங்க தொழில்ல, படிப்புல, ஏன் டெய்லி லைஃப்ல கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நீங்க ஃபேஸ் பண்ற எந்த சேலஞ்சுக்கும் இது ஒரு புது ஆங்கிள் கொடுக்கும். பிரச்சனைகளை வேற மாதிரி அப்ரோச் பண்ணவும் உதவும். ஆமா, நீங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனையோ இல்ல எடுக்க வேண்டிய ஒரு முடிவையோ இந்த தலைகீழ் முறையில எப்படி யோசிக்கலாம், என்ன மோசமான விளைவு வரலாம், அதை எப்படி தவிர்க்கலாம்னு யோசிங்க. ஒருவேளை அது நீங்க தேடுற ஒரு புது வழியை காட்டலாம்.